சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பார்வதி இருந்துட்டு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம விஜயை பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயாவை பார்த்தோன்னே பார்வதி இருந்துட்டு, வா விஜயா, இப்போ தான் வரையா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நான் மூட நம்பிக்கையை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன், அதையாவது நீ கேட்டிருந்தா நீயும் நம்பியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவன் இருந்துட்டு, நான் மேலே போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன், நீ பேசிட்டு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்ததான் என்ன விஷயம், ஏன் முகம்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு சாமியார் அம்மா என் பூவும் பொட்டுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் அந்த பூ கட்டுறவ அந்த வீட்டில் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, மீனாவால் உன் பூவும் பொட்டுக்கும் ஆபத்தா, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ நம்புறியா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு தெரியுமா, அவங்க சொன்னால் அப்படியே நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சொன்னால் நடக்கும், சில பேர் சொல்லாமல் இருந்தாலேயும் நடக்கும். இந்த அம்மா ஏதோ பணத்துக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் உன்னை நம்பி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, அந்த அம்மா வாக்கு சொல்கிற அந்த இடத்துக்கே போயிட்டு வந்தேன். அங்கே அவங்க பொண்ணுக்கு பையன் பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம், அதே மாதிரி பையன்தான் பிறந்துச்சான் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இப்படி தான் அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உன்ன மாதிரி ஆளுங்க அதை நம்பிக்கிட்டும் இருப்பாங்க. ஏன் நீ கூட என்ன சாமியெல்லாம் கும்பிட்டது இல்லையா, பூஜை பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியை கேட்கவும், நீ சொல்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சேன்தான், என் பிள்ளை, என் மருமக, பேரன் எல்லாருமே என்கிட்ட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் நிறையவே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என் மவன் என் கூட பேசுறது கூட இல்லை, அதுவும் உன்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் இப்போ வீடு, அதெல்லாம் இப்போ பேச்சு இல்லை. அந்த மீனாவால் என் பூவும் பொட்டுக்கும் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னால் வீட்டில் இருக்கிற யாரையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ அவர்கிட்ட பேசி அவளை அந்த வீட்டை விட்டு விரட்ட வைய அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நான் பேசணுமா, என்ன அநியாயம் இது, நானே சின்ன குழந்தைங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி இதெல்லாம் நம்பின மாதிரி உங்கள் வீட்டில் நான் சொல்ல முடியும், இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீனா ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளால் மற்றவங்களுக்கு நல்லதை தவிர அவளால் மற்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வீட்டில் நீ பேச மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, மீனாவும் முத்தவும் ரொம்பவே நல்ல பிள்ளைங்க, யாரை இவ வெறுத்து ஒதுக்குறாளோ அவங்களால தான் பிற்காலத்தில் இவளுக்கு எல்லாமே நல்லதாக முடியும், இவ என்னைக்கு அதை புரிஞ்சுக்க போகிறாளோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன், இவங்களோட நம்பிக்கை அதுதானா, அது எதுபடியோ அவங்க செஞ்சுக்கிட்டு போட்டோம், நம்மளுக்கு வேலை இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை வீட்டுக்கு பார்க்குறாங்க. மீனா வீடு ஃபுல்லாக அகல் விளக்கை ஏற்றி வச்சுருக்காங்க. என்னம்மா இது, வீடெல்லாம் விளக்கேற்றி வச்சுருக்க, கார்த்திகை மாதம் கூட இல்லையே இது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா எப்படி உங்களை ஒரு ஜோசியக்காரை கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லைப்பா, அதனால அத்தையோட வீட்டில் இருந்து ஒரு ஜோசியக்காரை கூட்டிகிட்டு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைங்க, எல்லாமே நல்லதாக நடக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் மீனாவும் வீட்டில் எல்லாம் விளக்கேற்றி வச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம விஜய வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே எங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அது சொன்னால் தானே தெரியும், இல்லைங்க அது என்னென்னா சரி வீடு இல்லைன்னு சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், விஜயா இருந்துட்டு, ஐயோ நான் சொல்ல வரதை முதல்ல கேளுங்க, அந்த அம்மாவை பார்க்கறதுக்காக நான் கோவிலுக்கே போனேன்னா அந்த ஃப்ராடு பூசாரியவா, அவங்க ஃப்ராடெல்லாம் இல்லை, அவங்க
சொல்கிறது அப்படியே நடக்குமா, அங்கே எத்தனையோ பேர் வாக்கு கேட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் காதலையும் அது பூதான் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆமாம் நீ இதுக்கடை வீடெல்லாம் விளக்கேற்றி வச்சிருக்கு, மீனாவால் கெட்டது நடக்குதுன்னு நீ சொன்ன, மீனாவால் நல்லது நடக்கணும் அந்த ஒரு இவங்க கெட்ட பூசாரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் உலகத்தில் எந்த டாக்டர் கிட்டக்கு போனாலையும் அதே மாத்திரை தான், ஆனால் பிராண்டு மட்டும் வேறு வேறு அப்படின்ற மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவுக்கு புரிய வைக்கணும்னு பார்க்குறாங்க. இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி விடு, உனக்கு நீ நிம்மதியாக இருக்கணும்ல, நான் மீனாவோட அவங்க வீட்டில் போய் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் உங்களுக்காக தான் இவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னடனா இவளோட போயிட்டா அவங்க அம்மா வீட்டில் உட்காரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மீனா வீட்டில் இருக்கிற வரை தான் இங்கே எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு அம்மா சொல்கிறது தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும், படித்த முட்டாள் இருக்கிற வரைக்கும் இந்த போலியான சாமியாருங்க எல்லாருமே உயர்ந்துக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்கிறத தான் நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லவும், மனசில் எல்லாமே நல்லதாகவே நடி, அதே மாதிரி தான் நினைப்புலையும் எல்லாமே நல்லதாக நடக்கும், மீனா வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி அகல் விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டுருக்கு, முடிஞ்சால் போய் சாமி கும்பிடு, அப்படி இல்லையா ஓரமாக நின்று வேடிக்கையை பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. மீனா நீ போய் பூஜை பண்ணுமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரியே மீனாவும் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு ஷோகினி சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே அவங்க இருக்கிற ரூமுக்கு தேடி போகிறாங்க. என்ன இது டோர் வந்து ஓப்பன்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரோகிணி இருக்காங்க. ரோகிணியை பார்த்த உடனே மனோஜ் இருந்துட்டு, நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், நான் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதில் நீ சைனை மட்டும் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் டிவோர்ஸ் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு, இதையும் படித்து பாருங்கள் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேலே பாருங்கள், நான் உங்கள் கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து உங்களால் நான் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சேன், அந்த குழந்தையை என்னோடய புடவையில் தூரி கட்டணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன், அதுதான் நடக்கலை, ஆனால் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாவது நான் செத்து போகிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, அதனால் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு, என்ன முட்டாள்தனமாக இருக்குது, நீ சொன்னதுனால தானே நான் இந்த இடத்துக்கே வந்தேன், ஆனால் நீ என்னடனா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டாக வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வாழ்கிறது ஒன்று தான், நீ விருப்பப்பட்ட மாதிரி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் செத்து போகிறதா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்ணி நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. விஜயா இதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.